மாலை முரசு செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த பொங்கல் திருநாளில் நம்ம நிறைய ஆசைகள் இருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது பெரியவங்க சொன்ன ஒரு திருவாசகம். நிஜமாவே தை பிறந்தால் வழி பிறக்கும். இது எதற்கு சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வாசகத்துக்கான அர்த்தம் என்னென்னா, சூரிய பகவானினுடைய இந்த உத்தராயண புண்ணிய காலம்தான். சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். இந்த மகர ராசிக்கு அவர் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது வருடத்தில் 2 அயனங்கள் உண்டு. ஒன்று உத்தராயணம், இன்னொன்று தட்சிணாயனம். ஸோ சூரியனினுடைய மேல் நோக்கு பாதை, அதில் இந்த தை மாதம் மகர மாதம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப இந்த 12 மாதங்களில் மிகவும் முக்கியமான ஒரு மாதம். எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு காலங்களை நிர்ணயம் பண்ணுறது 2 கிரகங்கள். ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். நமக்கு காலை மற்றும் இரவு பகல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 காலங்களையும் நமக்கு சூரிய பகவான் தான் நிர்ணயம் பண்ணுறார். அதில் சந்திர பகவானுக்கும் பங்கு இருக்குது. இந்த சூரிய பகவான் மகர ராசிக்கு போகக்கூடிய இந்த வேளை, இந்த தை மாதத்தில் அவர் மகரத்துக்குள்ளே என்டர் ஆகக்கூடிய இந்த 1 மாத காலமும் அவரினுடைய அந்த பாதை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ சூரியன் இப்போ இந்த தை அமாவாசை 7ஆவது நாள் தான் ரத சப்தமி வரும். ஸோ சூரியனினுடைய முழுமையான அந்த தீக்ஷண்யம்னு சொல்கிறது, அவரினுடைய அந்த கதிர்கள் பூமியின் மேல் விழும். அதனால் முக்கால்வாசி கரி நாட்கள் பார்த்திங்கன்னா தை மாதம் பிறந்ததுக்கப்புறம் தான் கரி நாட்கள் நிறையா இருக்கும். ஸோ சூரியனுக்கு மிகவும் முக்கியமான மாதங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வருடத்தில் 4. அதில் 1 முதன்மையானது தை மாதம், அடுத்தது சித்திரை, அதற்கு அடுத்தது ஆடி, அதுக்கு அடுத்தது ஐப்பசி. இந்த 4 மாதங்களும் சூரியனினுடைய பாதை அப்படியே மாறும். அப்போ அந்த பாதை மாறக்கூடிய முதல் மாதம் தை மாதம்தான். இந்த தை மாதத்தில் அதனால தான் இந்த தை திருநாள், அந்த மகர மாதம் 1ஆம் தேதி அப்படிங்கிறது அந்த நெற்கதிர்களை எல்லாம், அந்த நெல், புது நெல், இது எல்லாம் எடுத்து நமக்கு தை மாதத்தில் எப்படி அறுவடை செய்கிறாங்களோ, தை மாதத்தில் எப்படி பயிரிடுறாங்களோ, அதே தான் நமக்கு ஆடி மாதமும். ஸோ இந்த தை மாதம் ஆடி மாதம் அப்படிங்கிறது இயற்கையை நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு செய்தார்கள். நமக்கு தெய்வங்களுக்கு உருவங்கள் கொடுத்து தெய்வ வழிபாடு வருவதற்கு முன்னாடியே இயற்கை வழிபாடு அப்படிங்கிறது இருந்தது. அதில் முதன்மையாக எப்பொழுதுமே காலத்தில் வழிபட்டது சூரிய பகவானை தான். நாம் மட்டும் இல்லை, இதை தமிழர் திருநாள் நாம் சொல்கிறோம். இருந்தாலும் கிரீக்காக இருக்கட்டும், ரோமன்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய அயல் நாட்டில் இருக்கிறவங்களும் இந்த சூரிய பகவானை வணங்கினாங்க. அந்த கிரீக் மித்தாலஜியில் பார்த்திங்கன்னா சூரியனை அப்போலோ அப்படின்னு சொல்கிறோம், சன் காடுன்னு. ஸோ சூரிய பகவானை நாம் மட்டும்தான் வணங்குறோங்கிறதே கிடையாது. இந்த உலகத்திற்கே உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னால் அது சூரிய பகவான் தான். ஸோ இந்த சூரிய பகவானுக்கு 7 தேர்கள், 7 நாட்களை 7 குதிரைகளாக இருந்து அந்த தேரில் அவர் அந்த ஒரே ஒரு சக்கரம் தான் அவருக்கு. அந்த தேரை ஓட்டக்கூடியவர் அருணன். ஸோ இந்த குதிரைகள், இந்த தேர், இந்த அருணன், இவர் எல்லாரையுமா சேர்ந்து இந்த சூரிய பகவானும் உட்கார்றார் இல்லையா. இதை இந்த தை மாதம் 1ஆம் தேதி அந்த சூரிய பகவானை நாம் வணங்குகிறோம். சரி, இவருக்கு எப்படி நம்ம நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னா, அவரினுடைய ஒளியில் விளையக்கூடிய நெற்கதிர்கள், அரிசி, அதுக்கப்புறம் அதில் போடக்கூடிய அந்த வெல்லமாக இருக்கட்டும், அந்த பாசி பருப்பு, நமக்கு இப்போ அந்த பால், அதையெல்லாம் பொங்கி இந்த தை திருநாளை நம்ம கொண்டாடுறோம். ஸோ இயற்கை வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு பிருத்வின்னு சொல்லக்கூடிய பூமியும் வருகிறார். இந்த பூமி, இந்த மண்ணை நம்ம வணங்குகிறோம். இந்த மண்ணில் விளையக்கூடிய அனைத்து விளைச்சல்களும். ஸோ இந்த பொங்கல் திருநாளில் பார்த்திங்கன்னா 9 வகையான காய்கறிகளை சேர்த்து சமைக்கிறதுன்னு ஒரு முறையை நம்ம முன்னோர்கள் வைத்தார்கள். இதில் செடியில் விளையக்கூடிய 3, கொடியில் விளையக்கூடிய 3, பூமிக்கு கீழே விளையக்கூடிய 3, அப்புறம் படரக்கூடிய காய்கள். இப்படி மொத்தம் ஒரு 9 தாவரங்கள், 9 காய்கறிகள் எல்லாம் சேர்த்து இந்த கூட்டாம் சோறு அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு வழக்கமும் நம்ம இடையே இருக்குது. இந்த காய்கறிகளை போட்டு சமைக்கிறத ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க. இந்த தை திருநாளில் அப்போ நாம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம்னு சொன்னார் பாரதியார். அதனால் இந்த உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எருதுகள், காளைகள், பசுமாடுகள், இவற்றையும் நாம் வணங்குகிறோம்.
சரி, எல்லாத்தையும் ஒரே நாள் செய்ய முடியுமா அப்படின்னா கிடையாது. அதனால தான் போகி அன்னைக்கு, அதாவது பொங்கலுக்கு முதல் நாள் போகி அன்னைக்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணி, நம்ம படுத்துக்கொண்ட பழைய பாய், தலகாணி, இதில் எதுவுமே ரப்பரோ பிளாஸ்டிக்கோ மாசுபடுத்தக்கூடிய எதையுமே நம்ம போட்டு எரிக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அப்போல்லாம் வந்து வைக்கோல் இருக்கும். அதனால் அந்த வைக்கோல் கொஞ்சம் நம்ம வந்து கோரப்பாயில் தான் படுத்துட்டோம். ஸோ அந்த அந்த கோரப்பாய்க்கான அதில் இருக்கக்கூடிய 2 எடுத்தோம். தலகாணி அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் அப்போது வந்து இல்லை. ஸோ அந்த தலகாணின்னு சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய இந்த இலவம் பஞ்சு அதை எடுத்தது, நம்ம உடுத்தி கொண்ட உடையில் இருக்கக்கூடிய அந்த கைத்தறியான அந்த ஆடைகள், இது எல்லாம் தான் வீட்டு வாசலில் இந்த போகியை வந்து நாம் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே அதை போட்டு வீட்டு வாசலில் எரிப்பாங்க. அப்புறம் வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வெள்ளை அடித்து, ஸோ பொங்கல் அப்படிங்கும்பொழுதே நம்ம வீடெல்லாம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், ரொம்ப சுத்தமாக இருக்கும். அண்ட் பொங்கல் அன்னைக்கு காலையில் சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லுது. சூரிய பகவான் எப்போ உதிக்கிறாரோ அந்த 5 மணியிலேருந்து 6 மணிக்கு அந்த சூரியன் உதயத்தில் சூரிய பொங்கல் வைத்து கொண்டாடுகிறோம். ஸோ மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலையும் மண்ணை வந்து நாம் அந்த பிருத்திவின்னு சொல்லக்கூடிய பூமி தாயாரை வணங்குகிறோம். அந்த பூமியிலிருந்து எடுத்த செம்மண்ணில் வந்து பானை செய்கிறோம். அந்த பானை, புது பானையில் வந்து நாம் பொங்கல் வந்து வைக்கிறோம். ஸோ புதுசாக குத்துன நெல், புது பானை, அப்புறம் கரும்பு, இது எல்லாமாக சேர்ந்து தான் அந்த பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருநாளில் இது எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். மஞ்சள் கொத்து, இது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒன்று இல்லையா? ஸோ அந்த அந்த தை மாதத்தில் நம்ம அந்த முதல் நாள் சூரியனை வணங்கி இந்த வருடம் முழுவதுமே நம்ம வீட்டில் வந்து சுப காரியங்கள் வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சூரியனினுடைய இந்த பிரவேசம் மகர ராசிக்கு வரும்பொழுது எப்படி இயற்கையை நாம் வழிபடுகிறோம், சூரிய பகவானை வழிபடுறோம், பூமியை வழிபடுறோம், மாடுகளை வழிபாடு செய்கிறோம், இதோடு சேர்ந்த இறந்தவர்களையும் நாம் வணங்குகிறோம். பித்ருக்களுக்கு நாம் படையல் அப்படின்னு செய்யக்கூடியது. ஸோ இந்த தை திருநாளன்று நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய நாளில் பித்ரு காரியங்களையும் செய்வாங்க. எப்படி வந்து சூரியனை வணங்குகிறார்களோ நமக்கு சந்ததி விருத்தி ஆகணும், இறந்தவர்கள் வந்து நமக்கு ஆசீர்வாதம் செய்யணும், அவங்க பிரேத லோகத்திலிருந்து பித்ருலோகம் போகணும், இறைவனும் நமக்கு அனுகூலமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தை திருநாளினுடைய முக்கியத்துவமே. சரி, இந்த வருடம் இந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு சூரிய பகவான் காலை 8:55 மகர ராசிக்குள்ளே பிரவேசம் செய்கிறார். நமக்கு வந்து 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் யமகண்டம். அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம இப்போ நீங்கள் சூரிய பொங்கல் வைக்கணும் அப்படின்னா காலையில் 5 to 6 சூரிய பொங்கல் வச்சிடலாம். இல்லைன்னா 11 மணிக்கு மேலே 11 மணியிலேருந்து 12 மணிக்குள்ளே இந்த பொங்கப்பானையை வைத்து நாம் இறைவனுக்காக படையலை செய்து நாம் தைப்பொங்கலை வந்து கொண்டாடலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு பொங்கப்பானை வைக்கிறது அப்படிங்கிறது வெங்கல பானையில் நம்ம வந்து இன்றைய நாளில் பொங்கல் வந்து நிறைய பேர் வீட்டில் சமைக்கிறாங்க. அண்டு பல பேர் வீட்லேயும் இன்னைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்பாட்டை தான் நாம் வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ மண் சட்டியில் பொங்கல் செய்வது அப்படிங்கிறது. அண்ட் பொங்கல் அன்னைக்கு காலையில் நம்ம அந்த மண் சட்டி வாங்கிறதுங்கிறது அவ்வளோ உத்தமம் கிடையாது. நம்ம வந்து இதை வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு வாரம் முன்னாடியே அந்த மண் சட்டியை வாங்கிட்டு வந்து, எப்பொழுதுமே ஒத்த சட்டியாக வாங்கக்கூடாது, 2 சட்டிகளாக தான் நம்ம வாங்கணும். இப்போ பொங்கப்பானை வைக்கும்போது கூட அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்த அடுப்பில் ஒரே ஒரு பொங்கப்பானையை வைக்கிறது உத்தமம் இல்லை. எப்போவுமே ஜோடியாகத்தான் வைக்கணும். எப்படி சொல்லுவோன்னா, பெருமாளும் தாயாரும், சிவபெருமானும் பார்வதி தேவியும், முருகப்பெருமானும் வள்ளியும் அப்படிங்கிற மாதிரி தான் எப்போவுமே அந்த பொங்கப்பானையை வந்து ஜோடியாகத்தான் வைக்கணும். ஸோ குடும்பத்தில் நிறைய திருமணங்களும் நமக்கு நிறைய சந்ததிகளும் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதனால் பொங்கப்பானை வாங்கும் பொழுது ஒரே ஒரு பொங்கப்பானை வாங்காமல் 2 பொங்கப்பானை வாங்கிறதுங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லக்கூடியது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து சூரியன் இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, அங்கெல்லாம் வீட்டு வாசல்லாம் இப்படியெல்லாம் பொங்கப்பானையெல்லாம் வைக்க முடியாது. ஸோ வீட்டுக்குள்ளே தான் நம்ம, அதுவும் நிறைய சமையல்கள் இப்போல்லாம் மைக்ரோவேவில் தான் வந்து சமைக்கிறாங்க. ஸோ நம்ம இதை அட்லீஸ்ட் ஒரு கேஸ் அடுப்புலையாவது நம்ம பொங்கப்பானையை வைக்கலாம். இந்த பொங்கப்பானை வந்து வெங்கல பானையில் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமானது.
ஸோ அந்த வெங்கல பானையில் வந்து நீங்கள் சைவ மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா விபூதி பட்டையெல்லாம் வைத்து அதுக்கு சந்தன குங்குமம் வைத்து மஞ்சள் நூல் எடுத்து இல்லை ஒரு வெள்ளை நூலில் மஞ்சள் படுத்தி அதில் வந்து ஒரு துண்டு கரும்பு, இத்தினூண்டு ஒரு மஞ்சள், ஒரே ஒரு இனுக்கு பூ, இது எல்லாத்தையும் வைத்து அந்த பொங்க பானைக்கு வந்து அந்த மஞ்சள் கயிறு கட்டி அந்த பொங்க பானையை ஒரு தெய்வமாக பெருமாளாகவோ தாயாராகவோ நம்ம பாவிக்கிறோம். ஸோ வைணவர்களாக இருந்தால் அதில் திருமண் காப்பு வந்து இடுவாங்க. சைவர்களாக இருந்தால் அதில் வந்து விபூதி பட்டையும் நடுவில் வந்து குங்குமமும் இடுவது தான், இதுதான் முறை. ஸோ நான் வந்து மண்பானையில் சமைக்கிறேன் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு தெரியும், அந்த மண்பானையில் அழகாக கோலம் போடுவாங்க. ஸோ அந்த மண்பானையை வெறுமை அப்படி பானையாக வைக்காமல் அந்த மண்பானையில் நல்லா நீங்கள் ஃபுல்லாக மஞ்சள் தடவி அதில் குங்குமம் வைத்து செய்யலாம். இல்லை நீங்கள் வந்து மண்பானைக்கு விபூதி பட்டை நல்ல பட்டையாக நம்ம ஃபுல்லாக 4 பக்கமும் விபூதி பட்டை செஞ்சு அதில் குங்குமம் வைத்து வைக்கலாம். நம்மளுடைய இஷ்டம்தான். நீங்கள் வந்து விஷ்ணு பக்தனாக இருந்தால் திருமண் காப்பு இட்டு அந்த பொங்க பானையை நம்ம வைக்கிறோம். ஸோ இந்த பொங்க பானையை வைக்கும்பொழுது அடுப்பில் வந்து அப்படியே தூக்கி வெறும் பானையாக வைக்கக்கூடாது. நல்ல பசும்பால், பச்சை பால் இருக்கு இல்லையா, அதை தான் அந்த பானையில் வந்து ஒரு கரண்டி பச்சை பால் அந்த 2 பானையிலையுமே விட்டு, பொதுவாக எல்லாரும் கௌரி கல்யாணம் சொல்லி பொங்க பானை வைப்பாங்க. கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொலவை விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி கல்யாணம் பாடி வைப்பாங்க, கௌரி கல்யாணம் பாடி வைப்பாங்க. ஒரு பொங்க பானையை எடுத்து நம்ம அடுப்பு மேலே வைக்கும்பொழுது அந்த அடுப்புக்குமே நல்லா அதை மொழுகி கோலம் போட்டு ஒரு மங்களகரமாக இருக்கும். ஸோ முந்தைய காலத்துலலாம் நமக்கு முதல் நாளே அந்த போகி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஒரு மண் அடுப்பு, அதுவும் சாணியை போட்டு தான் நல்லா மெழுகுவாங்க. அந்த சாணி போட்டு மெழுகி மஞ்சளோடு சேர்த்து கலந்து நல்ல ஒரு கோலம் போட்டு பெரிய விரட்டி எடுத்து அந்த அடுப்பை வந்து நைட்டே மூடி வச்சுருவாங்க. ஸோ காலையில் நல்ல நேரம் பார்த்து அந்த அடுப்பு திறப்பு அப்படிங்கிறதே ஒரு நல்ல நேரம் பார்த்து தான் வந்து அடுப்பை திறப்பாங்க. அதற்கு பிறகு விறகு வைத்து அந்த கரும்பெல்லாம் வந்து ஒரு கூடாரமாக கட்டி பொங்க பானை வைப்பது வழக்கமாக இருந்தது, கொலவை விட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் இருக்கோம். அண்ட் கிராமப்புறங்களுமே நிறைய வீடுகளில் இன்றைக்கி வந்து கேஸ் அடுப்பில் தான் வந்து சமைக்கிறாங்க. ஸோ நம்ம கேஸ் அடுப்பில் வைக்கும் பொழுது 2 அடுப்பில் ஒரு இதில் வந்து சக்கரை பொங்கலும் ஒரு இதில் வெண்பொங்கலும் செய்கிறது அப்படிங்கிறது சாமிக்கு நம்ம வந்து படைக்கிறோம். இந்த வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் செய்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அரிசி, பாசிப்பருப்பு அண்டு சில பேர் வீட்டில் கொஞ்சோண்டு துவரம் பருப்பும் வந்து சேர்த்துக்குவாங்க. இதெல்லாம் அந்த குடும்பத்தில் வந்து மங்களங்கள் வர வேண்டும் என்பதற்காக தான். நீங்கள் பச்சரிசி எடுத்துட்டிங்கன்னா அது சந்திரனுக்கான ஒரு தானியம், வெல்லம் எடுத்துட்டிங்கன்னா குரு பகவானுக்கான ஒரு தானியம், பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மகாவிஷ்ணுவுக்கான ஒரு தானியம். ஸோ அரிசி, வெல்லம், பாசிப்பருப்பு இது 3மே வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த கிரகங்கள், அப்போ ஒரு சந்திரன், குரு, புதன் இவங்க 3 பேருமே குடும்பத்தில் ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அப்போ இந்த தானியங்கள் நாம் அதை ஒரு பக்தியோடு நம்ம அதை சமைக்கிறோம். அதில் நம்ம பசுமாட்டிற்கான அந்த நெய்யை வந்து ஊற்றுகிறோம். அந்த பசு நெய் அப்படிங்கிறது வந்து சுக்கிர பகவானை குறிக்கும். ஸோ சுக்கிரன் இருந்தாலே அந்த வீட்டில் வந்து லக்ஷ்மிகரம் தான், தனம் தானியம் எல்லாமே இருக்கும் நமக்கு குடும்பத்தில். ஸோ அந்த நெய்யை ஊற்றி அதில் முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை இது எல்லாம் சேர்த்து நாம் ஒரு ஏலக்காய் பச்சைக்கற்பூரத்தோட இறைவனுக்கு அந்த வழிபாட்டை செய்யும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற அந்த சொல்லுக்கு ஏற்ப என்னென்ன கஷ்டங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கோ, பணம் இருக்கும் ஆரோக்கியம் இருக்காது, ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பணம் இல்லாமல் இருக்கும், ஆரோக்கியம் பணம் 2மே இருக்கும், கல்யாணம் ஆகாது, சந்ததி இருக்காது. ஸோ இது எல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா பொங்கல் வைப்பாங்க. அது நெய் விலை ஜாஸ்தி, பசு நெய் எதுக்கு வாங்கணும், முந்திரி பருப்பு ஏன் போடணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு சக்கரை பொங்கல் வச்சிங்கன்னா அதில் கண்டிப்பாக பச்சரிசி, வெல்லம், பாசிப்பருப்பு, நெய், முந்திரி, திராட்சை, கொஞ்சம் ஏலக்காய், பச்சைக்கற்பூரம் இது எல்லாம் சேர்ந்திருந்து அந்த பசும் நெய்யோடு சேர்த்து அந்த மணத்தோட நீங்கள் இறைவனுக்கு அந்த இதை வந்து பிரசாதத்தை நெய்வேத்தியம் செய்யும் பொழுதும், சூரிய பகவானுக்கு இதை வந்து நெய்வேத்தியம் செய்யும் பொழுதும் நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வம் அந்த வீட்டில் வந்து இருந்து உங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் செய்து எத்தனை கஷ்டம் இதற்கு முந்தின வருடங்களில் இருந்ததோ
அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து உங்களுக்கு சௌபாகியங்கள் வந்து சேரும். எப்பொழுதுமே இந்த பொங்கல் திருநாள் வரும் பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணுப்பிடி வைக்கிறதுங்கிற ஒரு வழக்கம் உண்டு. இந்த கணுப்பிடினா என்னென்னா, பொங்கல் அன்னைக்கு சமைக்கக்கூடிய இந்த புது பானையில், சில பேர் வீட்டில் மண் பானையில் இருக்கும், சில பேர் வீட்டில் வெங்கல பானையில் இருக்கும். ஸோ பொதுவாக நீங்கள் பொங்கல் வைக்கும் பொழுது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது எவர் சில்வர் பாத்திரத்தில் வைக்காதீங்க, அலுமினியத்தில் வைக்காதீங்க. ஒன்று மண் சட்டியில் வைங்க, இல்லைன்னா வெங்கல பாத்திரத்தில் வைங்க. அன்றைய நாளில் நம்ம சமைக்கிறோம் இல்லையா, இந்த பொங்கல் எல்லாம் செய்கிறோம், நீங்கள் வந்து எல்லா காய்கறியும் போட்டு குழம்பெல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே இரவில் வந்து மிஞ்சக்கூடியதை அந்த பொங்க பானையை அன்றைய நாளில் அதை தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பொங்கல் சமைச்சிங்கன்னா அந்த கரும்போடையும் அந்த மஞ்சளோடையும் அன்றைய நாளில் இருக்கணும். அது ராத்திரி, அதில் ராத்திரியில் எல்லாமே நம்ம என்னென்ன சமைச்சோமோ அது எல்லாத்தையுமே அந்த பொங்க பானையிலையும், அதுக்கு துணை பானை ஒன்று வைக்கிறோம் இல்லையா, இந்த 2 பானையிலையுமே எல்லாத்தையுமே போட்டு மூடி வச்சிடணும். ஏன்னா அன்றைக்கி ராத்திரி நம்ம வீட்டில் பித்ருக்கள் வருவாங்க, அவங்க அந்த மிச்சத்தை சாப்பிடுவாங்கங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ மறுநாள் கார்த்தால இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணுப்பிடி வைக்கிறது அப்படின்ற ஒரு வழக்கம். இதில் 5 வகையான அந்த மிச்சம் இருக்கிற சாதம் இருக்குல்ல, அதையே செய்வாங்க. எப்படின்னா, காலையில் அந்த வெறுன வெள்ளை சாதம் செய்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் குங்குமம் சேர்த்த ஒரு ரெட்டு கலரில் ஒரு சாதம், மஞ்சப்பொடி சேர்த்த மஞ்சள் சாதம், அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற இந்த சக்கரை பொங்கல், அப்புறம் வைக்கக்கூடிய அந்த குழம்பு, எல்லா காயும் போட்ட குழம்பு. ஸோ இந்த 5ம் இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மஞ்சள் கொத்தோடு இருக்கக்கூடிய அந்த இலைகள், இதையெல்லாம் சூரிய பகவான் வீட்டில் மொட்டை மாடியோ இல்லை கிணத்தடியோ இல்லை குளத்தங்கரையோ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல அரிசி மாவில் கோலம் போட்டு இந்த மஞ்சளோட அந்த மஞ்சள் கொத்து இந்த இலைகளை கிழக்கு மேற்கு முகமாக அதை வைப்பாங்க. அதை வைக்கிறதுக்கு கூட திசைகள் உண்டு. கிழக்கு முகம் மேற்கு முகமாக அந்த திசைகளில் அந்த இலைகளை எல்லாம் அடுக்கி வைத்து, காக்காவுக்கும் குருவிக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கனவுக்கான ஒரு பாட்டு வந்து ஒன்று உண்டு. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா எப்படி காக்கா குருவிக்கு கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சிரிப்பான ஒரு விஷயமாக இருந்தாலும், காக்கா எப்படி தன்னுடைய கூட்டத்தோட ஒத்துமையாக இருக்கோ, இது வந்து பெண்கள் வந்து திருமணமாகி போயிட்டாங்கன்னா அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போவாங்க இந்த கண்ணுப்பிடியை வைக்கிறதுக்கு. ஸோ காக்காப்பிடி வைத்தேன், கண்ணுப்பிடி வைத்தேன், காக்காவுக்கும் குருவிக்கும் கல்யாணம்னு சொல்லி தான் இந்த கண்ணுப்பிடி வைப்பாங்க. இந்த கண்ணுப்பிடியை வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, என்னோட கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சூரிய பகவானை தான் வணங்குறாங்க. அன்றைய நாளில் இந்த கண்ணுப்பிடி வைக்கிறது குலதெய்வத்திற்கோ இல்லை கோயிலுக்கு போயோ பண்ண மாட்டாங்க. ஏன் ஆத்தங்கரை, குளத்தங்கரை இந்த மாதிரி நீர்நிலைகளில் போய் வைக்கிறாங்கன்னா, எப்பொழுதுமே இறந்தவர்களினுடைய ஆத்மா, அது நம்ம வீட்டு ஆத்மாங்கிறதெல்லாம் இல்லை, எப்பொழுதுமே ஆத்மாக்கள் வந்து அலைந்து கொண்டே இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில். ஸோ அந்த நீர்நிலைகளில் அதெல்லாம் வைக்கும் பொழுது ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு அது உணவாக அமைகிறது. ஒரு மாடு வந்து சாப்பிட்லாம், ஒரு காக்கா வந்து சாப்பிட்லாம், ஒரு குருவி வந்து சாப்பிட்லாம். ஸோ இந்த ஜீவராசிகள் நம்மளுடைய பித்ருக்களாக கூட இருக்கலாம் இவங்கெல்லாம். அப்போது ஏதோ ஒரு ஜீவராசி, ஒரு நாய் இருக்கலாம், அந்த ஜீவராசியில் நம்மளுடைய பித்ருக்கள் எப்படி இருப்பாங்களோ தெரியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு உணவு நம்ம கொடுக்கும் பொழுது நம்மளுடைய இறப்பு, நம்மளுடைய கடைசி காலம்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்மளுடைய இறப்பில் இறைவன் நமக்கு நம்மளுடைய ஆத்மா வந்து போகும் பொழுது அது சாப்பாட்டுக்கோ தண்ணிக்கோ இருக்க இடத்துக்கோ கஷ்டப்படாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ ஒரு மனிதனினுடைய வாழ்க்கை, லைஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு பிறப்பிலிருந்து நம்மளுடைய இறப்பு வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய பாப புண்ணியங்களுக்கு நம்மளுடைய பெரியவர்கள் இந்த மாதிரியான சில சம்பிரதாயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இறந்தவர்களை வணங்கிறது, மாடை வணங்கிறது, உழவு தொழிலுக்கான அந்த பூமியை வணங்கிறது, அந்த பூமியில் விளையிறக்கூடிய அந்த அரிசியை கொண்டு போய் இறைவனுக்கு சமைத்து கொடுப்பது, இப்படி நன்றி கடன் செலுத்துவது அப்படிங்கிறது மனிதனினுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கணும். அது ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு விதமாக இந்த நன்றி கடனை நாம் செலுத்துகிறோம். ஸோ இந்த நன்றி கடனை செலுத்தும் பொழுது நம்மளுடைய இறந்தவர்கள் நம்ம கூடவே நம்மளுடைய பித்ருக்களாக நம்மளோட இருந்து நமக்கு அவங்க ஆசீர்வாதங்களை செய்யணும். அப்போ தான் நாம் இறந்து போகும் பொழுது நம்மளுடைய ஆத்மா வந்து அலையாது. அது ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு அடைக்கலம் என்பது நமக்கு கிடைக்கும். நல்ல புண்ணியமான ஆத்மாவாக இருந்தால் சூரிய மண்டலத்திற்கு அது போகும். மறுபிறவி எடுக்கக்கூடிய ஆத்மாவாக இருந்தால் சந்திர மண்டலத்துக்கு போகும். ஸோ நம்ம சூரிய மண்டலத்துக்கு போகிறோமா,
சந்திரமண்டலத்துக்கு போகிறோமா அப்படிங்கிறத இப்போ நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் நம்ம அதை டிசைட் பண்ணுது. அதனால் உங்களால் என்ன முடிஞ்சதோ ஒரு 2 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. கோவில்களுக்கு போனீங்கன்னா அங்கே ஏதாவது 2 தான தர்மம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதில் ஒரு பங்கு நம்ம தர்மம் பண்ணணும், ஒரு பங்கு தானம் பண்ணணும். அதற்காகத்தான் இந்த பண்டிகைகள். மாட்டுப்பொங்கல் உங்கள் வீட்டில் மாடெல்லாம் இல்லை அப்படின்னா கூட உங்கள் வீட்டில் சின்னதாக ஏதாவது பசுவும் கண்ணும் விக்கிரகம் இப்போ எல்லார் வீடுகள்லையுமே இருக்குது. அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் இட்டு 2 வெத்தலை, 2 பாக்கு, 2 வாழைப்பழம் இதை வைத்து நெய்வேத்தியம் பண்ணுங்கள். அந்த வாழைப்பழம் அப்புறம் நீங்கள் ஏதாவது வெளியில் பசுமாடு வந்தால் நீங்கள் தாராளமாக அந்த வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த பசுமாட்டினுடைய ஒரு அனுகிரகம் நம்ம எல்லாருக்குமே வேணும். அது மகாலட்சுமி தாயார் இல்லையா? ஸோ இந்த மாட்டு பொங்கல் கொண்டாடுவதற்கான காரணமே அப்போல்லாம் கிராமங்களில் நம்ம வீடுகளில் நம்ம பசுமாடுகளும் வைத்திருந்தோம். நம்மளுடைய உழவு தொழிலுக்கு அந்த எருது காளையும் பசுமாடும் எவ்வளோ நமக்கு உறுதுணையாக இருக்குது நம்மளுடைய உணவுக்கு. அவர்களுக்கு ஒரு நன்றியை செலுத்துவது அப்படிங்கிறது தான் இந்த மாட்டுப்பொங்கல். ஸோ இந்த பூமியில் இந்த உழவு தொழிலுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகளையும் நாம் அன்றைய தினத்தில் அதற்கு நல்ல அலங்காரங்கள், கொம்புக்கு நல்ல மஞ்சளை இட்டு அதுங்களுக்கு நல்ல அலங்காரம் பண்ணி உங்கள் வீட்டு வாசலில் அன்னைக்கு எருது காளை இந்த பசுமாடு இதெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆரத்தி அவங்களுக்கு ஒரு கற்பூர ஆரத்தி எடுத்து அந்த கூட்டிகிட்டு வந்தவருக்கும் ஒரு வேஷ்டி, துண்டு, வெத்தலைப்பாக்கு, தேங்காய் வைத்து அவருக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒரு பண உதவி பண்ணி பசுமாடுகளுக்கும் அன்றைய நாளில் காய்கறிகளை கொடுத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகமும் காமதேனு நந்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 தெய்வ பசுக்கள் நம்ம விஸ்வாமித்திரரினுடைய குடிலில் இருந்தது. இந்த நந்தினி காமதேனுங்கிற இந்த பசுக்கள் பார்க்கடலை கடையும் பொழுது இந்த காமதேனு தாயார் கற்பக விருட்சத்தோடு வந்தா. கேட்டதை கொடுக்கக்கூடிய இந்த காமதேனு அக்ஷய பாத்திரம். அதனால் இந்த பசுமாடுகள் அன்றைய நாளில் நமக்கு காமதேனுவாகவும் நந்தினியாகவும் நம்ம கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அக்ஷய பாத்திரமாக நமக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுப்பது தான் மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறது. ஸோ உங்கள் வீட்டில் நான் இருக்கிற இடத்துல பசுமாடு இல்லை அப்படின்னிங்கன்னா உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய கோமாதா, இந்த கோமாதாவை வணங்கினாலே நமக்கு சாப்பாட்டுக்கு எந்த நாள்லேயுமே பஞ்சம் என்பது வராது. நீங்கள் அன்றைய நாளில் ஏதாவது அகத்திக்கீரை, காய்கறிகள் இது எல்லாம் வாங்கி பசுமாடுகளுக்கும் தானமாக கொடுக்கலாம். ஸோ போகி, தைப்பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் இந்த 3 நாளுமே வருடத்தில் நம்ம சூரிய பகவானை வணங்கிறது, இயற்கை வழிபாடை செய்கிறது, நம்மளுடைய வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் வணங்கிறது. இந்த மாட்டுப்பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய கரிநாள்னு சொல்கிறது ஒரு இடத்துல அந்த சம்பிரதாயம் மாறும். இது என்ன அப்படின்னிங்கன்னா ஒரு ஆத்தங்கரையிலையோ குளத்தங்கரையிலையோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணத்தடியிலேயோ இறந்தவர்களுக்கு படையல் வைப்பது அப்படிங்கிறது. ஸோ சூரியன் தை மாதத்தில் மகர ராசிக்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இறந்தவர்களும் நம்மளை தேடி வருவார்கள். அப்போ நமக்கு இறந்தவர்கள் நம்மளை தேடி வரும்பொழுது அவர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை வைத்து புடவை, வேஷ்டி இந்த மாதிரியான வஸ்திரங்களையும் வைத்து அந்த வீட்டில் பிறந்த பெண்களுக்கு அதை கொடுப்பது ஒரு முறை. ஸோ வீட்டில் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சிங்களுக்கெல்லாம் ஒரு வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் கொடுப்பது கனு பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கூட பிறந்தவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளுடைய சந்ததிகள் வளரணும், நம்மளுடைய கோத்திரம் விருத்தியாகணும், நம்மளுடைய குலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் கூட பிறந்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை. இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்ம குடும்பத்தில் என்றைக்குமே ஐஸ்வர்யங்கள் வளரும். நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், தை அமாவாசை தான் வருதே, அன்னைக்கு பித்ரு காரியம் பண்ணிக்கலாமே, இந்த கனு பொங்கலுக்கு அப்புறம் வரக்கூடிய கரிநாளில் நம்ம செய்யணுமா அப்படின்ட்டு. ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் இதை சம்பிரதாயம்னு சொல்கிறோம், சாஸ்திரம் கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, நீ தை மாதம் சூரியன் மகரத்துக்கு போகிற அன்னைக்கு நீ பித்ருகாரியம் பண்ணுன்னு சொல்கிறது சாஸ்திரம். சம்பிரதாயம் என்னென்னா நாம் வச்சுக்கிறது தான். சம்பிரதாயம் என்னென்னா இப்போ ஒரு குடும்பத்தில் தைப்பொங்கல் அன்னைக்கு செய்வாங்க,
ஒரு குடும்பத்தில் 2 நாள் கழித்து கரி நாளில் செய்வாங்க. சில குடும்பங்களில் இப்போ எதுவுமே செய்யாமல் தை அமாவாசைக்கு செய்வாங்க. ஸோ இதுக்கு பேர் சம்பிரதாயம் அப்படின்னு பேர். நான் இது எதுவுமே இந்த இவ்வளோ வருஷத்தில் நான் செஞ்சதே இல்லை, நான் புதுசாக இந்த வருடம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒன்று அந்த தை பொங்கலுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த கரிநாள்னு சொல்லக்கூடிய அன்றைய நாளில் நீங்கள் இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடலாம். இப்போ ஒரு சிலர் வீட்டில் வந்து ஒரு கன்னியாக யாராவது இறந்துருப்பாங்க, அவங்கள வந்து எப்போவுமே கும்பிடுவாங்க. ஸோ வருடத்தில் ஒரு முறை வந்து அந்த கன்னியை கும்பிடுறது அப்படிங்கிறத இந்த கரிநாளில் கும்பிடுறது ரொம்ப விசேஷம். நீங்கள் தை அமாவாசைக்கு எப்பொழுதும் போல் தர்ப்பணங்கள் செய்கிறதும், இறந்தவங்களுக்கு அப்பாவுக்கு செய்கிறது, வீட்டில் வந்து மாமனாருக்கு பண்ணுறது, இந்த மாதிரியான இதெல்லாம் தை அமாவாசைக்கு பொதுவான தர்ப்பணங்கள் வந்து செய்யலாம். ஆனால் ஒரு குறிப்பாக இப்போ இறந்தவங்க சுமங்கலியாக செத்து போயிருக்காங்க, அவங்கள நாங்கள் வீட்டில் தெய்வமாக வணங்குறோம், ஒரு கன்னியை கும்பிடுறோம், இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது இந்த தை பிறந்த உடனேயே கரிநாளில் வந்து அது செய்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆடி மாதத்துலேயும் செவ்வாய்க்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ அந்த கன்னியை கும்பிடுறது இன்னும் விசேஷம். ஸோ இந்த இறந்தவங்க ஒரு கன்னியாக இருந்து ஒரு 9 வயதுக்குள்ளே இறந்தவங்க, அதே மாதிரி கல்யாணம் பண்ணலை ஆனால் ஒரு 16-18 வயசில் செத்து போயிருக்காங்க, இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு குளத்தங்கரையோ ஆத்தங்கரையோ வீட்டில் பின்னாடி வந்து கணத்தடியிலேயோ ஒரு தனியாக இலை போட்டு அவங்கள சாமி கும்பிட்டு அவங்கள வரவழைச்சு அவங்களுக்கு உண்டான, இப்போ 9 வயசுக்குள்ளே இறந்துட்டாங்கன்னா பாவாடை சட்டை வச்சு கும்பிடணும். ஒரு 16 வயசு இறந்துட்டாங்க, ஏஜ் அட்டன் பண்ணி இறந்துருக்காங்க, புடவை வச்சு நீங்கள் கும்பிடுங்க. அதை யாருக்கு கொடுக்கணும்னா உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒரு குழந்தைக்கோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த சந்ததி விருத்தியாகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம விட்டுட்டோம், இதெல்லாம் நிறைய குடும்பத்தில் வந்து செய்கிறதில்ல. ஸோ இனிமேல் இந்த தை பொங்கல்லேருந்து இப்போ வரக்கூடிய, இப்போ தை பொங்கலுக்கு மறுநாள் நம்ம மாட்டு பொங்கல், அதுக்கப்புறம் நம்ம கரிநாள்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த கரிநாளில் அந்த இறந்த கன்னியை கும்பிடுவதோ சுமங்கலிகளை கும்பிடுவதோங்கிறது உங்கள் வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். தை அமாவாசை கும்பிடுறதுங்கிறது வேறு. ஸோ இந்த தை மாத பிறப்பில் இந்த சூரியன் மகர ராசிக்கு வரும் பொழுது நமக்கு முழுக்க முழுக்க பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் வேண்டும், குலதெய்வத்தின் ஆசீர்வாதங்கள் வேண்டும். இந்த தை மாதம்தான் அமாவாசைக்கு அப்புறம் அஷ்டமியில் பீஷ்மரும் இறந்து போனார். ஸோ இந்த தை அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய ரத்த சப்தமியும் விசேஷம்தான், பீஷ்மாஷ்டமியும் விசேஷம்தான். அது பற்றி என்ன அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த தை திருநாளில் எல்லாருக்குமே இந்த தித்திக்கும் பொங்கல் அன்று இறைவன் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கொடுத்து உங்களுடைய குடும்பத்தில் குலதெய்வ அனுகிரகமும் வந்து இந்த வருடம் மிக சிறப்பாக அமையட்டும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.